இப்போ என்ன பண்ண போறேன்னா முதல் நொங்கு வெட்டிடுமாங்க. பாருங்க எப்படி வெற்றிகரமாக வெட்டியாச்சுங்க. இப்போ அடுத்த நொங்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா முதல் நொங்கு இந்த பாருங்க நல்லா அழகாக இருக்குது. இதை வெட்டுவோங்க. இது செதுக்க சூப்பராக இருக்குங்க. அப்படியே அந்த சவுண்டை பாருங்களா மரன்னு செம்மையாக இருக்கும். இது இங்கே பாருங்க முதல் நொங்கு வெற்றிகரமாக வெட்டியாச்சுங்க. ரொம்ப டயர்டாகிடுச்சு, அதனால் நொங்கு சாப்பிடுவோம். காலையிலே சாப்பிட்றது சூப்பராக இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நொங்கு வெட்ட தாங்க வந்திருக்கேன். ஆமாம், ஏன்னு பார்த்தீங்கன்னா காலையிலே வந்தால் தாங்க கொஞ்சம் நொங்கு வெட்டலாம். அதுக்கு தானே பார்த்தீங்கன்னா செம வெயிலாக இருக்கா, வெட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனாலுமே சீக்கிரம் வந்தாச்சுங்க. யார் யார் வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் வந்திருக்கேன். அம்மாவுக்கு காலையிலே கொஞ்சம் வீட்டில் ஒர்க் இருக்குது, அதனால் வரலங்க. ஆமாங்க, அப்படியே போய் பனை மரத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெட்ட வேண்டியதாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள், கிளைமேட்டு செம்மையாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்கு வந்தால் மட்டும் தான் இப்படி இருக்கும். 10 மணிக்கு மேலே ஆகிடுச்சிங்க, வெளியிலே போக முடியாது, அந்தமாரி வெயிலாக இருக்கும். பாருங்கள் மயில் நிறையா போகுதுங்க. எவ்வளோ கிராஸ் ஆகி போகுது பாருங்கள். ஆமாங்க, சீக்கிரம் போய் பனை மரத்தை தேடி நம்ம வெட்டிட வேண்டியதாங்க. எவ்வளோ பனை மரம் இருக்குதுன்னு. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம நொங்கு இருக்கிற பனை மரம் இந்த ஒர்க்கு பாருங்கள், தெரியுதா? நொங்கு பார்த்திங்கன்னா இருக்குங்க, ஒரு 3 குலை இருக்குது. நம்ம ஒரு ஆளாக வந்திருக்கோமா, வெட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. நொங்கை காமிக்கிற மாதிரிலாம் நான் தெரியுதா? அது பாருங்க நொங்கு ஒரு 3-4 குலை இருக்குங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம தேவைப்படுறத வெட்டிட்டு அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு போக வேண்டியதாங்க. அப்படியே பாருங்களா எப்படி இருக்குது பாருங்கள், அந்த இடம் சூப்பராக இருக்குங்க. நல்லா அப்படியே பச்சை பச்சைன்னு இருக்குங்க அந்த நெல்லெலாம் போட்டால். இப்போ பார்த்திங்கன்னா பாலைவனம் மாதிரி இருக்குது. ஆனால் என்னை பார்த்துட்டு இருக்கேன் எல்லா மயிலுமே ஓடிடுச்சிங்க முந்திரி தோப்பில். நம்ம அலக்கெல்லாம் எடுத்துகிட்டு நொங்கு வெட்ட கிளம்பியாச்சுங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரோட் சைடெலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நொங்கு விற்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மரத்து மேலே ஏறியே சூப்பராக வெட்டிடுவாங்க. நம்ம பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையில ஏறினதுங்க, அதனால் நம்மளுக்கு வராது. அதனால் நம்ம அலக்கில் தாங்க வெட்டணும். சரி ஹைட்டாக இருக்குது வேறு, எப்படி வெட்ட போகிறேன்னே தெரியலங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதை போட்டுருவோம், நம்ம போட்டுட்டு அப்படியே வெட்ட வேண்டியதாங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா முதல் நொங்கு வெட்டிடுமாங்க. பாருங்க எப்படி வெற்றிகரமாக வெட்டியாச்சுங்க. இப்போ அடுத்த நொங்குங்க செம்மையாக ஒரே இதில் இழுத்தாச்சுங்க. அடுத்த நொங்கு எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல, நிறையா இருக்கா. அதனால ரொம்ப கஷ்டங்க இந்த நொங்கு வெட்டுறதெல்லாம். சாப்பிட்றது ஈஸியாக இருக்கும், ஆனால் வெட்டுறது கஷ்டம். இங்கே பாருங்க எப்படி விழுவுதெல்லாம். ஐயோ பயங்கரமாக விழுவுதுங்க. இப்போ அடுத்த குலைங்க. இங்கே பாருங்க அடுத்தது. இங்கே பாருங்க நம்ம எவ்வளோ நொங்கு வெட்டியாச்சுன்னு. எல்லாம் நல்லா பெருசாக இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த நொங்கே போதுங்க. நம்ம ஒரு ஆளாக வந்திருக்கனால வெட்டியும் தூக்கிட்டு போக முடியாதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அலக்கு இருக்கு, அதனால தான் கம்மியாக வெட்டியிருக்கேன். இதே நம்ம சாப்பிட முடியாதுங்க. கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கொஞ்சம் முடிஞ்சால் எடுத்துகிட்டு போவோம். அப்படி இல்லைன்னா இங்கே யாராச்சும் வந்து சாப்பிட்டோம் அப்படியே போட்டுட்டு தாங்க போகணும். எல்லாம் பார்த்திங்கன்னா பிஞ்சு நொங்கு தாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இந்த நொங்கு தாங்க ரோட்டு ஓரமாக விற்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளே ஏறி இவ்வளோ நொங்கு வெட்டியாச்சு அலக்காலேயே. ஆமாங்க, இதோட நம்ம வெட்டி சாப்பிட வேண்டியதாங்க. இங்கே பாருங்கள் ஒரு நொங்கு எப்படி இருக்குது பாருங்கள்லாம். இதெல்லாம் மேலேருந்து விழுந்ததுங்க. நொங்கு வெட்ட ஆரம்பித்தாச்சுங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் வெட்டிப்போம்.
இதெல்லாம் வெட்டி விட்டால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நுங்கு வெட்டுறதுக்கு மெயின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மட்டமாக ஒரு கட்டை இருக்கணும், இல்லைன்னா இந்தமாரி நுங்கை வச்சு தாங்க வெட்டணும். இல்லைன்னா வெட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது இல்லாமல் மற்ற நுங்குமே கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிட்டு இருக்கும். அதனால் இந்தமாரி வச்சுக்கிட்டோன்னா பின் சைடு தான் வீணாக போகும், நுங்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நுங்கு இந்த பாருங்க நல்லா அழகாக இருக்குது. இதை வெட்டுவோங்க. இது செதுக்க சூப்பராக இருக்குங்க. அப்படியே அந்த சவுண்டை பாருங்களா, மரன்னு செம்மையாக இருக்கும் இது. ஆனால் அந்த ரோட் சைட்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த சைடு வெட்டுவாங்க, இந்த சைடு வெட்டி நுங்கு எடுப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். நம்மளுக்கெல்லாம் அப்படி இல்லைங்க. நம்ம இந்தமாரி பார்த்து தான் வெட்டணும். அதுக்காக தான் உங்களுக்கு அழகாக நுங்கு தண்ணி எப்படி தெறிக்குது பாருங்க. இங்கே பாரு, இங்கே பாருங்க நுங்கு வெற்றிகரமாக வெட்டியாச்சுங்க. ரொம்ப டயர்டாகிடுச்சு, அதனால் நுங்கை சாப்பிடுவோம். காலையிலே சாப்பிட்றது சூப்பராக இருக்குங்க. வெயில் டைம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஹீட்டில் கொஞ்சம் மாதிரியாக இருக்கும். இப்போ காலையிலே நல்ல கூலிங்காக சூப்பராக இருக்குது. நுங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சிங்க. செம்ம டயர்டுங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா காலையிலே நிறையா நுங்கு சாப்பிட்டுட்டேன்னா வயிறே தூக்க முடியலங்க. வீட்டிலலாம் போய்ங்க காலையெல்லாம் சாப்பிட முடியாதுங்க. நான் ரெகுலராக பார்த்திங்கன்னா இந்த தயிர் சாதம் சாப்பிடுவோம். நைட்டு வடித்ததில் கொஞ்சோண்டு தயிர் ஊற்றி சின்ன வெங்காயம் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதை சாப்பிட முடியாதுங்க. இதோட பார்த்திங்கன்னா மதியம் தான் சாப்பிட்லாம். அந்தமாரி வயிறு ஃபுல்லாகிடுச்சிங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போவே வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா ஒரு 8 மணிக்கு மேலே தான் வெயிலே வரும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா காலையிலே வந்துடுச்சிங்க. அப்படியே போக வேண்டியதான். நுங்கு பார்த்திங்கன்னா நிறையாவே கிடக்குங்க. இது நம்ம ஒரு ஆளாக தூக்கிட்டு போக முடியாது. ஏன்னு பார்த்திங்கன்னா அலக்கெல்லாம் இருக்கா, அலக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்த ஜாமான்லாம் கொஞ்சம் நிறையா இருக்குது. அதனால் நுங்கு எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரங்க, ஒரு 1.5 கிலோமீட்ரு போகணுமா. அதனால் நம்ம எடுத்துகிட்டு போக முடியாதுங்க. யாராவது வந்தாங்கன்னா எடுத்து சாப்பிட்டு போட்டோங்க. நான் எப்படி பார்த்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு 30-40 நுங்கு இருக்குங்க. அவ்வளோ நுங்குலாம் நம்மளால் தூக்கிட்டு போக முடியாது. ஃபேமிலியோடு அந்தமாரி வந்திருந்தால் சாக்கில் வச்சு கொண்டு போயிடலாம். நம்ம தனியாக வந்ததுனால எடுத்துகிட்டு போக முடியாதுங்க. ஆமாங்க, கொஞ்சம் நேரம் போய் வீட்டில் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். காலையிலே பார்த்திங்கன்னா நுங்கை வெட்டி செம்ம டயர்டாகிடுச்சிங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த முந்திரி பழம் பிக்கிறதுக்கெலாம் நிறைய பேர் வந்துடுவாங்க. அவங்களே சாப்பிட்ருவாங்க நுங்கெல்லாம். சூப்பராக இருக்குங்க இந்த இடம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மதிய டைம்லாம் வந்தால் கரண்ட் இல்லாத டைமில் செம்மையாக காற்று வருங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த தைல மரம், இந்த பனை மரம் நிலெல்லாம் சூப்பராக இருக்கும். தர்பூசணி போட்டிருந்தாலும் ஒரு நாளைக்கு வந்து சாப்பிட வரலாம். இன்னும் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் சின்னதாக இருக்குது, பிஞ்சாக இருக்கா, இல்லைன்னா அது ஒரு நாளைக்கு சாப்பிட வரலாம். அது இல்லைங்க, இப்போ இன்னும் ரொம்ப லேட்டாகும். ஆமாங்க, அப்படியே நம்ம போக வேண்டியதான். செம்ம டயர்டாகிடுச்சு.